பல பேருக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, சில பேர் மிருகமாக இருக்கிறீர்கள், சில பேர் எந்திரமாக இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு பிரச்சனை, மற்றவங்களுக்கு பிரச்சனை. மனிதனாக இருங்கள். உங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வராது, மற்றனால உங்களுக்கு பிரச்சனை வராதுங்க. பீஸா கெட்டது தெரிஞ்சிடும், சாக்லேட் கெட்டது, பிஸ்கெட் கெட்டது, அவ்வளோதான். சில பேர் தன்னோட குழந்தைகளுக்கு 10 வயசு வரைக்கும் அது கெட்டதுன்னு வாங்கியே தர மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதுங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும், பார்த்து நீங்கள் எப்போ இல்லையோ அன்றைக்கி சாப்பிடும். சொந்தக்காரங்க யாராவது கூட்டிகிட்டு போனால் அவங்ககிட்ட சாக்லேட் வாங்கி சாப்பிட்ருவோம். குஷன் கொடுக்கணும். பீஸா கெட்டது தான், அதுக்காக சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுங்க. அளவை ரொம்ப குறைக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் ஜாலியாக சாப்பிட்லான்னு புரிஞ்சுக்கணும். குஷன் இருக்கணும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் பொழுது நீங்கள் நல்லா இருப்பீர்கள், கூட இருக்கிறவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. நீங்கள் புத்திசாலியாக வாழும்போது உங்கள் கூட இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, நீங்களாக இருக்க மாட்டீங்க. நாமளும் நல்லா இருக்கணும், கூட இருக்கணும் நல்லா இருக்கணும். இதுக்கு பேர் வின் வின் ஃபார்முலா. நான் எனக்காக 50% வாழ்வேன், மற்றவர்களுக்காக வாழ்வேன், கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேங்கிறது. மற்றவங்களாகவே வாழ்ந்து என்னை இழந்துட மாட்டேன், எனக்காகவே வாழ மாட்டேன். ஒரு லிமிட் வச்சுருக்கேன். பல பேர் மற்றவங்களுக்கு மட்டும்தாங்க வாழ்கிறீங்க, இன்னும் அவார்டாக கொடுக்க போகிறாங்க, உங்களுக்கு அதே 6 அடி தான், ஒன்றும் கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் பிறந்தது நீங்கள் வாழ்கிறதுக்கு தான். நீங்கள் வாழ்ந்துட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களை இழந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்கிறத நான் கருத்து. பாதி வச்சுக்குவோம். அதனால் இப்போ இருந்து சில இடங்களில் பிடிச்சது மாதிரி வாருங்க, சில இடங்களில் நல்ல விஷயத்தை பாருங்கள். கலந்து வாழ்ந்தாதான் வாழ்க்கைங்கிறங்க. எல்லா இடத்துலையும் நல்லது கெட்டது பார்க்க முடியாது, எல்லா இடத்துலையும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கணுங்கிறது. இப்போ உங்களுக்கு குழப்பம் வந்திருக்கும், சரி எப்போ தான் பிடிச்ச மாதிரி வாழ்கிறது, எப்போ தான் நல்ல மாதிரி வாழ்கிறது, ஒரு குழப்பம் வரும். அதையும் நான் கிளியர் பண்ணுறேங்க. இனிமேல் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு குழப்பம் வருதோ, குழப்பம்னா என்ன, புத்திக்கு மனசுக்குள்ள சண்டை, எப்பெல்லாம் குழப்பம் வருதோ ஒரே வார்த்தையில் சொல்கிறேங்க, மனசுக்கு பிடிச்சதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறங்க. நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா, ஒரு கார் வாங்குறீங்கன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச கார் தான் வாங்கணும். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்களா, உங்கள் மனசுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்கங்கிறது. மனம்தான் உயிரின் ரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனம் ஹாப்பியாக இருந்தால் உயிர் ஹாப்பியாக இருக்குன்னு அர்த்தம்.